பார கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, கும்பகோணம் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க என்ன எல்லாரும் போயிட்டாங்க? இன்னொரு தரம் காலில் வந்துட்டாப்பா. ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி எங்கப்பா இருக்கா? சரி, இன்னொரு தரம் காலில் வந்துட்டோம். பொற்பதங்கள் 18 கும்பகோணமா? அப்படியா? திருக்கற்காவூர் போகிற வழியா உங்களுக்கு குதிரை அப்படி கூடி போச்சு, அதான் கேட்டேன். கருப்பசாமிக்கு உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்தக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சுப்பா. அதனால் இந்த மாதம் தை மாதம் முடிவதற்கு உட்பட நிர்ணயமாக்கி வைகாசி கூட திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுன்னு உத்தரவு. அதுக்குரிய பணமும் கிடைக்கும், இந்த ஆனந்தமான வாழ்க்கையும் நடக்கும். பிள்ளை பொம்பளை பிள்ளை துர்காதேவின்னு பேர் வை, வாழ்க்கை. அதே கும்பகோணத்து எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்த செல்வ மக்கள் வாங்க, 4 பேர் வந்திருக்காங்க. குழந்தை வரம் நீங்கள் ஓகே. முருகா உட்காருங்க. நீங்கள்லாம் தொட்டில் ஆட்டிட்டு வந்தது யாரு? தங்க தொட்டில் ஆட்டினீங்களா? எங்கேயாவது போய் ஆட்டலையா? திருக்கற்காவூரில் குழந்தைக்காக தொட்டில் ஆட்டணும்னு நினச்சிங்களா? காலில் விட்டுவாங்க. உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். குழந்தையை பெற முடியாதவளுக்கு பாவங்களோ அல்லது ஜென்ம தோஷங்களோ இருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளோ காலங்களுக்கு பிறகு இந்த சரீரத்தில் குழந்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரங்கள் தான் இவ்வளோ காலமும் உங்களை தாழ்த்திருக்கு. கற்பப்பைக்குள்ளே மட்டும் ஒரு அழுத்தம் தோன்றிக்கிட்டே இருக்கு. என்ன அந்த அழுத்தம் சாதாரணமானதா, குழந்தை வளர்வதற்கு தடையானதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் வாட்டுகிறது. உண்மையா மகளே? கால் வந்து என் வயிற்றுக்குள்ள அழுத்துதுலா? அப்படியா? உங்கள் ஊரில் இருந்து சுமார் 65 கிலோமீட்டருக்கு தாண்டி போனால் முத்துக்குமார சாமி கோயில் இருக்காங்களா? தெரியுமா அது உங்களுக்கு? நாடி சோழம் பார்த்துருக்கியா நீ? என்ன சொன்னாங்க உனக்கு பிள்ளை வரத்தை? சாந்தி காண்டம் பார்த்தியா? முதல்ல பொது காண்டத்தில் என்ன சொன்னாங்க? அதுக்கு அடுத்து உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அதில் அதான் உண்மை. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கிடுவீங்களா? நெருங்கி வாங்க. புள்ளிருக்கும் வேலூராகிய முத்துக்குமார சாமிக்கு 2 பேரும் ஒன்றா போய் நின்று செவ்வாய்க்கிழமையாக இருந்து அற்புதமான பூமாலைகள் சூட்டி ஒரு அர்ச்சனையை செய்துவிட்டு என்னை வந்து பாருங்கள். அப்பொழுது நான் கொடுக்குற கனியை நீ சாப்பிட்டு விட்டால் கற்பப்பையில் இருக்கக்கூடிய அழுத்தமும் தீரும், அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேர் முத்துக்குமார சாமினே பேர் வைக்கும். வெற்றி உண்டு. ஆனந்தமாக இருப்பாய் மகளே, வெற்றி அடைவாய். இந்த மருத்துவத்தில் இல்லை, என் மகத்துவத்தில் உனக்கு குழந்தை. வெற்றி உண்டு.
சாப்பிட்டு போகணும், பட்னியாக போனால் நான் வருத்தப்படுவேன். உட்காந்துக்கங்க. அதே குழந்தை வர கட்டு வந்த செல்ல குட்டிகள் கால் வந்துட்டுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஒரே மனதோட காலில் விழலை. சாமிகிட்ட கேள்விப்பட்டேன் நான். இன்னொரு தடவை கால் வந்துடுவாங்க. ஏதும் அறியாரடி நீங்கள் வந்து எனக்கு உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வராரு. சிவபெருமான்ட்டு போய் எதுவும் முறையிட்டீங்களா? சிவன் கோயிலில் கோயில் வேண்டியிருக்கிறேன். கோயில் போய் வேண்டியிருக்கிறேன். எந்த கோயில் அது? கும்போணம் சுற்றி இருக்கிற கும்போணம் சுற்றி இருக்கிற கோயில். சரி, ஓகே, உட்காருங்க. மனம் குழம்பாமல் உட்காரணும். உட்காருங்க. முதல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு மனசு இருந்தால் வாக்கு வந்து தெளிவு கிடைக்காது. சரியாக உட்காருங்க. இவா பக்கத்தில் உள்ள பாவங்கள் இந்த குழந்தையை பிறக்க விடாமல் தடுத்திருக்குமோ என்று சிந்தித்தால் அது மிகவும் தவறு. இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குழந்தை பாக்கியத்தை தடுத்திருக்கும் என்று நினைத்தால் அதுவும் தவறு. ஆனால் இறைவனுடைய கருணையில் இவ்வளவு காலம் கழித்து தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அந்த விதியை நான் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆனி மாதம் வைகாசி கழிந்து ஆனி மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் கர்ப்பம் உண்டாகும். அப்படி பிறக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு சிவநாதன் என்று பெயர் வைக்கணும். என்ன பெயர் வைக்கணும்? கால் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு முத்துக்கு முத்தாக யார் மடியில் கொடுக்கலாம்? அப்படியா? 4 கைகளையும் இணைத்து வை. சரி, இப்படி இந்தாங்க. சிவநாதன் பிறக்கான், புண்ணியமாக இருங்க. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், கற்பூரவல்லின்னு பேர் வைக்கணும். சென்று வென்று வெற்றியுடன் வாங்க. சாப்பிடாம மட்டும் போகக்கூடாது, அது மட்டும் ஒரு உறுதி. வாங்க, நீங்கள் வாங்கப்பா. உண்மையை சொல்லி கூட பிறந்தவங்க எங்கே இருக்காங்க? துபாயில் இருக்கேன். அப்பாவோட சொத்தை வந்து அபகரிச்சிட்டார். யாரு? சித்தப்பா. நான் ஒரு பாட்டு படித்தேன், உன் மண்டையில் எதுவும் ஓடிச்சாடா? கால் வந்துட்டு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தாங்க லட்சணட்ட சாக. நூறு தடவை கால் வந்துட்டு. நல்ல பையன். இரண்டு விதமான பத்திரங்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பத்திரத்தை வக்கீலை வச்சு பேசி உங்களுக்கு இல்லைங்கிறத மாதிரி குழப்பம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கான். தாய் பத்திரத்தை எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு உரிமை இருக்குன்னு இருக்குது. இப்போ பேரல்னி டாக்குமெண்ட் உன் பக்கத்தில் எவிடன்ஸ் வச்சுருக்கேன். கேஸ் போடவா வேண்டாமாங்கிற குழப்பம் உள்ளத்தில் ஓடுது. போட்டுருவோமா? போட்டு ஜெயிச்சிட்டோம்ப்பா. ஒரு சொத்து பிரித்து கொடுக்கணும்ப்பா. அது வந்து கண்ணுமுடா. கால் வந்துட்டு வா. செம்புத்தகண்டு எழுதி செய்து விட்டாங்கப்பா. அதை ஆளு மூலம் கண்டறிந்து ஆதரவு இல்லாமல் வந்தாயப்பா. அதான் அந்த செய்வரையை மாற்றிடுவோம். மனசை மாற்றி உன் உரிமையை உனக்கு வாங்கி தரேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போ. வயிறார சாப்பிட்டு என்னை பார்த்து போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி பரமசிவா, கொஞ்ச காலம் கழிச்சு குழந்தை மாதிரி மாறிடுவோம். கவலைப்படாத, நீ வாட்டு பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இரு. என்னடா விழுந்துருமானுங்க? மிட்டாயை தின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம. திருச்சி எல்லை கல்யாணம் விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? இது யாரு? இது யாரு? தாயே பராசக்தி, வருக மகளே, கால் விட்டு வா.
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். நல்லா உட்கார் வா. இருதார யோகம் உடையவங்களாடா நீ. புரியறியா? இருதார 2 கொண்டாட்டி கட்டி வாழக்கூடிய விதி உடையவன். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அதனால் பெண் தோஷங்கள் இருக்குது. உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன், என் தங்கை மாரின்னு ஒரு கோயில் இருக்குது, இருக்காளா? அதுலேருந்து ஊர் எல்லையை தாண்டி இடதுபுறம் போனால் கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிற கம்மா இருக்குது. அந்த கம்மா கரையில் நான் கருப்பசாமி இருப்பேன், இருக்கனா? அதையெல்லாம் தாண்டி போனால் ஓ அந்த காலத்து சுடுகாடு இருக்குடா, இருக்கா? கால் ஒன்று வா. ஒரு பெண்ணு பார்த்து பேசுனதில் மனது நல்லா இல்லை, அது செட் ஆகாது. உனக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்க ஒருத்தியை பார்த்து நீ வேணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும், அது நடக்காது. அதனால் நாங்களே உனக்கு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கோம், உன் மனதை மட்டும் திருத்திக்கா. இப்போ தொழில் என்பதை நாடி உன் பணம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு, வேதனை அடைஞ்சிருக்க. சில பேர்களை நம்பி பணத்தை இழக்கக்கூடிய விதி இருக்குது. மாட்டிக்கிடாடா மகனே, உன்னை காப்பாற்றித்தாரேன். கால் ஒன்று வா. ஆதியே அந்த மிலா ஜோதி. அம்மா வா வாப்பா, இந்தா வெற்றிகரமாக நடத்தாரேன், சந்தோஷமாக இரு. வைகாசிலே கூடிரும் என்ன? நல்லா. பொம்பளை பிள்ளை விஷயமாக வந்தது யார்? பெண்மகள் விஷயமாக. யாருமா? வாராயோ வெண்ணீர். என்னடா பொம்பளை பிள்ளை விஷயம்? பிள்ளை இருக்காடா? இன்னொருத்தர காலம்னாங்க, உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது. நீங்களாம் என்ன நினச்சியா? பொம்பளை பிள்ளை விஷயம் வந்தால் பெத்த பொம்பளை பிள்ளையை பற்றி ஒருத்தன் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே என்னென்னா, ஒரு பொம்பளை பிள்ளையால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்கிறதா அதனுடைய விளக்கம். ஏன்னா என்ன இப்படி சொல்கிறது அப்படி வந்திருக்குன்னு நீங்கள் எல்லாம் சிந்திச்சிருவீங்கல்ல. ஏக்கா உன் மனசு சரியாகலை, சாமி கும்பிட்டுவா. நீ உன் மகனை நினச்சி கும்பிட்டே தவிர என்னையே நினச்சி கும்பிடலையா? வா அந்தால உண்மையை சொல்லி கும்பிடு வா. வாங்க பக்கத்தில். அவள் வந்து வாழுதம்னு சொல்லுதாளே, நான் கேட்டேன். சேர்த்துக்கலாமா? பின்னையா டைவல்ஸுக்கு போனேன்? நீ பின்னையா ஏற்றுக்கு டைப் பண்ண டைவல்ஸ் விஷயம். பணம் கொடுத்தா பணம் இல்லாமலே அவள் டைவல்ஸ் வாங்க தயாராக இருக்கா அவங்க வீட்டில். அப்படி கொடுத்துருவோமா? பணம் கொடுக்காமலே இவ டைவல்ஸ் ஆக போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களை விட்டு விலகுனா போதும்னு சொல்கிறாங்க. விட்டுருவோமா? அப்படின்னா கால் வந்துட்டு வா. நீ உட்காருக்கா. உன் மகனை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தேன், வேறு ஒன்று நீ தப்பாக நினச்சிடாத. முன்னுக்கு முரண்பாடாக பேசுனா கொஞ்சம் விவரமாக வருவாங்களா? உட்காருடா, கண்ணை முடிக்கலாம் பார்க்கட்டும் அவளை. ஆட்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்து அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன். உங்கள் ஆத்தாளை விட்டு பிரிஞ்சு நீ போய் அவள் கூட வாழணும். முடியுமா? அவள் விருப்பமும் அதுதான், அவள் எண்ணமும் அதுதான், அவள் வார்த்தையும் அதுதான். செட் பண்ணி தந்துடட்டுமா? கால் வந்துட்டு வா. சுவாமியே, கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அவரவர் பொண்டாட்டி பொறுத்தவங்க கூட வாழட்டும் சொல்லி பெற்றவங்க விட்டுருங்க. வா பக்கத்தில் இந்தா
வந்து உன்னை தேடி வருவாள். வர வைக்கிறேன், கடத்தை தீர்த்து தரேன், ஒன்றா இனிமையாக வாழ வைக்கிறேன். நல்லா வா மகளே, பக்கத்தில் வா, விறுவிறுன்னு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. சரி, நல்லா இருக்கு. இப்போதைக்கு நடக்கவே செய்யாது, சந்தோஷமாக இருக்கு. ஆத்திரப்பட்டு முடிவு எடுத்தோன்னா போயிட்டு உடனே வீட்டில் வந்து உட்காந்துக்கிடுவேன். புரியுதா? 7 மாதம் அவகாசம் இருக்குது. முயற்சி பண்ணாத, நான் பார்த்து ஒன்று அனுப்புவேன். வர வச்சிருந்தோம்னு சொல்லியிருக்கேன், பணமும் தந்திருக்கேன். வெற்றி அடை, சாப்பிட்டு போ. சாப்பிட்டு முன்னால் ஓடிப்பிடாத போ. கருப்பசாமி, கருப்பசாமி, நான் ஒரு தொழில் சம்பந்தமாக சிந்திச்சிருக்கேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே பல லட்சத்தையும் கோடியும் இழந்து நின்னது போல வேதனை அடைந்துட்டேன். ஒரு வழி பண்ணித்தாங்க. என்னடா தொழில்? கால் வந்துட்டாங்க. யார் இவர்? என்ன மோட்டார் வச்சுருந்த? அப்படியா? என்னாச்சு? எத்தனை காரு? நல்ல கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அம்மா, நீ வந்து இருக்கிற ரோட்டில் வலது பக்கம் போனால் தான் உங்கள் வீடுகள்லாம் வருது இல்லை? இடது பக்கம் போனால் கொஞ்சம் வெட்ட வெளியும் ஒரு கோயிலும் வருது. அது என்ன கோயில்? சரி, கால் வந்துட்டு வா. உலகத்தில் தப்பு செய்யாதவனே கிடையாது உலகத்தில். அதனால் அதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேக்க? அனுபவத்தில் சொல்ல மாதிரி ஸ்ட்ராங் அடிக்கி கரெக்டு. ஆனாலும் 2.5 வருத்தம் உலகத்தில் நம்ம வாழுவோமா அல்லது வாழ மாட்டோமாங்கிற ஒரு கேள்விக்குறி உன் உள்ளத்தில் ஓடிடுது. உண்மையா இல்லையாடா? ஆமாம். ஆனால் இப்போ பல்வேறு லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இப்போ புதுமையாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஒரு ஆசையை வச்சுருக்கேன். இன்னும் 28 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அது வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலாகவே இருக்கட்டும். வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலாகவே இருக்கட்டும். அதே போல் வண்டி வாகனங்களுக்கு கொடுக்குற ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழிலை இணை தொழிலாகவே நடத்தட்டும். நான் சொல்கிறத கேட்டுவா. உன் வண்டியை நல்ல நான் ஓட்டி தருவேன். அதுக்கு அடுத்து 6 வருடங்களுக்கு பிறகு, நல்லா புரிஞ்சுக்கா, 6 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் உனக்கு வந்து சேரும். இதில் நீ இழந்த செல்வங்களையும் மீட்டி தாரேன். சுமார் கோடிகளை சம்பாத்தியம் பண்ண பாக்கியத்தையும் தாரேன். 28 நாள் கழித்து என்னை வந்து பார்த்து நீ ஆரம்பித்துக்கலாம். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு வந்திருக்கலாம். யாருக்கு சரியில்லைப்பா? என்ன செய்யுது? அது மட்டும்தான் கேள்வியா? கால் விட்டு உனக்கு என்னடா? அதை மட்டும் கேட்க முடியும்? சும்மா கூப்பிட்டு இதுவும் இருக்கலாம், இதை வச்சு கேட்டுருவோம்னு நினச்சி வந்திருக்கேன். போடா இருந்தாலும் இன்னொருதான் காலம் ஒன்று. எப்படியோ சாமியை நாடணும், அவ்வளோதானே விஷயம். உண்மையா இல்லையா? என் ஜாதகத்தை பார்த்தா என்ன இருக்குது? கட்டவர் சரி, சனி பகவானுடைய துல்லியம். எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தியா? என்ன இருக்குது? 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். சின்ன பொண்ணு மாதிரி இருக்குனாங்க. ஒரு பொண்ணு மாதிரி இருக்குனாங்க. மாத்திரை மருந்து சாப்பிட்டு தெரியாது. 9 வருஷமாக அதே மாதிரி வயிற்று காலில் வந்து பேரோடையே இவனு விஷயத்தை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். உன்னுடைய மனதை முதல்ல சொல்லதான் கேட்டுக்கோ. மருத்துவத்தால் குணமாகுவது சந்தேகத்துக்குரியதாக இருந்து இதனுடைய விளைவுக்கு காரணம் மாறுபாடு மிகுந்த செய்வினை வினை கோளாறாக இருக்கலாம் என்ற ஒரு தீர்மானம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. முதல்ல இது உன்னுடைய மனசு. அப்படி இருக்குதான்னு நான் கேட்டேன். அப்படி செய்வினை வினை எதுவும் நடக்கவில்லை, அதனால் இவன் உடல் பாதிக்கவில்லை என்பது முதல் விடை. ஒரு தரம் கால் வந்துடுவான்.
சத்தியம் பேசணும்லையா? உண்மையா இல்லையா? வரலாம். இப்போ உன்னுடைய குடல் பகுதியை நான் பார்த்தேன். ஒரு மிளகு நுழைஞ்சிட்டு வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன பள்ள செறிவு அந்த குடலில் இருக்குது. அதனுடைய சுற்று வட்டாரத்தில் அரை இஞ்சி அளவு நிற மாற்றமும் உணர்வற்ற நிலையும் அந்த குடலில் இருக்குது. அதனால் இந்த நேரத்திலேயே அதை மருத்துவத்தால் குணமாக்குவது நன்று. அப்படி இல்லைன்னா அது வித்தியாசமான நோயாக வளர்ந்து உனக்கு குழப்பத்தை கொடுக்கும். அதனால் 6 மாத கால அவகாசத்தில் இந்த நோயை குணமாக்கி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆக்கி தைரியமாக நான் வாழ வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு தப்பா வேற என்னப்பா வேணும்? நல்லா ஆக்கிட்டேன். சந்தோஷமாரு. வெற்றி அடைந்து என்னை காண்பாய். நிச்சயமாக போகணும், அதில் சந்தேகமே கிடையாது. கர்மசாமி நிறைய பணத்தை நான் விட்டுட்டேன். அதை நான் பெற முடியுமா முடியாதா என்ற ஒரு வேதனை என் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கான். யாருப்பா? எங்கப்பா பணத்தை விட்டீங்க? வாட்? எத்தனை லட்சம்? 8 லட்சம். கால் வந்துட்டு உனக்கு அது ஒரு நிறைந்த பணம் தான். அவரவருக்கு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஜாக்பாட் அடிக்கக்கூடாது. ஓடம் போலே இடுவோமே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா முதல்ல வேலை, வருமானத்தை மட்டும் நம்பி நான் இப்போ இருக்கேன். அந்த வருமானம் மட்டும் நிரந்தரமாக இருக்கணும். பதறாமல் நிமிர்ந்து உட்காந்து என்னையை மட்டும் உன் உள்ளத்துக்குள்ளே சிந்தனை பண்ணிடா. மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை இப்போ பார்த்துருக்கக்கூடிய வேலையில் உனக்கு வருமானம் நிறைவாக வந்துக்கிட்டு இருக்கும். அடிஷனலாக இன்னொரு ஜாப் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்தேன், வெற்றியாக்கி தரேன். வெளிநாடு சம்மந்தமான எண்ணமோ ஆசையோ இருந்தால் 1.5 வருஷத்துக்கு அதை நிறுத்தி வைராத. உனக்கு ஜெயிக்க முடியாது. 1.5 வருஷத்துக்கு பிறகு போகலாம். சரியா? வேறு என்ன வேணும்? அப்போ கடன் பிரச்சனை. பாசு பணம் எடுத்துட்டேன், கடத்தை தீர்த்து வந்துட்டேன். சந்தோஷமாரு. பல லட்சங்களாக மலரும். வெற்றி அடைந்து வருவாய். பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வரம் கேட்டுக்காங்க. பொம்பளை பிள்ளை பிறக்கும். சந்தோஷமா. சாப்பிடாம போனேன்னு வச்சுக்க, நான் வருத்தப்பட வேண்டாம். கர்மசாமிக்கு அப்படியா? திருவள்ளூர் மாவட்டம். மூன்று மொழிகள் பேசக்கூடியது யார் இதில்? நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க? தமிழ், தெலுங்கு, தமிழ் வேற, ஹிந்தி. கால் வந்துட்டு வரலாம். திருவள்ளூரா நீங்கள்? பிள்ளை தமிழ் பாடுகிறேன். என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சுட்டா போதுமா? நிறைய பணத்தை விரயமாக்கிட்டானே அவனை நீ அடிக்கலையா செவிட்டில்? ஏன்? கால் வந்துட்டு வா. உன் மகனுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவேன். அவன் உன்கிட்ட மனசார சொன்னானாப்பா? சொன்னானா? நீ சொல்லுதியா? அப்படியா? 35 வயசாச்சு. நான் சொல்கிறோம்னு நீ வருத்தப்படக்கூடாது. அடிக்கடி ஆந்திரா பக்கம் போனால் நீ என்னப்பா செய்வ? உன் பையன் போக மாட்டானோ? ஆந்திரா பக்கம் ஃபோட்டோ வீடியோ இன்னொருத்தன் கால் வந்துட்டா. முடிச்சிடலாமா ஐயா? சாபாஸ். ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம். பாப்பா, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு
அருமையான மருமகள் உன் இல்லம் தேடி வருகிறாள். திருமணத்தை வெற்றியாக நடத்திடுவோம். அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன். இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள் நிறைய இடத்துல நஷ்டமாக இருக்குது, கடன்கள் இருக்குது. தீர்த்து ஜெயிச்சு தாரேன். சந்தோஷமாக இருப்பா. கர்மசாமிக்கு திருவள்ளூர் எல்லை நிறைய கடன்களால் மன உபாதை அடைந்து வந்த மகன். யாருடா? என்ன கடன்? கால் உண்டுவா. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. நல்ல காலில் விடலை. நீ குனிஞ்சு வளைஞ்சது வேணா உண்மையாக இருக்கலாம். ஆனால் உன் உள்ள சாமிட்ட போல. நீங்கள் இங்கே வந்து நில்லுங்க. அங்கே நின்னா தவறலாம். சில நாட்களுக்கு பின்னால் பொம்பளையால் மிக மனவேதனையும் துயரமும் அடைந்து வேதனை அடைந்தாய். இப்போ உன் கட்டுமனைக்கு போனேன். ஒரு மூதாட்டி, ஒரு தாயார் ஒருவள் உடல் ஆரோக்கியத்தால் குறைவும் மனவேதனையும் அடைந்திருக்கிறாள். உண்மையா? 2.25 ஆண்டுகள் நீ பார்க்குற தொழிலால் முன்னேற்றமும் இல்லாமல் கடன்களும் வேதனையும் அடைந்திருக்கு. தேவையில்லாத விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய விதியுடையவனாக இருக்கிறாய். இவைகள்லாம் மீட்டி உன் கடனை தீர்த்து வந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? காப்பாற்றித்தாரேன். தைரியமாக இரு. கண்ணை மூடு. நான் கொடுக்குற விபூதியை கொண்டு போட்டு தைரியமாக வச்சு வந்துடும். காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு வரலாப்பா. சுவாமியே சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னதா? உட்கார முடியுமா? பொம்பளை பிள்ளை ஜாதகம் வந்து இப்போதைக்கு சரியில்லாமல் இருக்குப்பா. புரியுதா? கிரக பார்வைகள் வந்து மனநிலைகளை குழப்பி விடக்கூடிய ஜாதகம். அதனால் உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற குணம் இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு. அதனால் நீ நினைக்கிறது மாதிரி கல்யாணம் நடக்குமோ நடக்காமல் போயிருமோ என்ற ஐயப்பாடு உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. எல்லாரையுமே இந்த கம்பிக்கு அந்த பக்கமே நீ பாடுங்க தயவு செய்து. என்ன அந்த மன அலைகளை மாற்றி தெளிவுபடுத்தி இருந்தால் போதும்ல. வேற என்ன வேணும்? தப்பு. என் சொல்ல கேட்டு மன நிதானமாயிரு. நான் ஜெயிச்சு தரேன். ஓகேவா? வா பக்கத்தில். இந்தா பக்கத்தில் வா. நான் வர வச்சு தரேன். கையை பாரு. உன் கையில் வந்துடும். போயிட்டு வா. கையில் பாரு. பொறுமையாயிரு. வைகாசி கழியட்டும். அதுக்கு முன்னால் எதுவும் தவறு நடக்காமல் நான் பார்த்துக்குவேன். சந்தோஷம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமி என் பிள்ளை என் சொல்லையும் கேட்கணும், கல்யாணமும் நடக்கணும்னு கணவன் மனைவி 2 பேர் வந்திருக்காங்க. பாப்பா நீங்கள் தானே? அது 2 கால் வந்துட்டாங்க. மனக்குழப்பம் அடையக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக சிந்திக்கக்கூடாது. பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் 2 பேரில் ஒருத்தருக்கு அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகுது. பிள்ளையினுடைய உள்ளுணர்வை பார்த்தேன். உங்கள் உள்ளத்துக்கு கோணாமல் சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சு தரேன். இதற்கு முன்னால் இருமுறை முடிவுகளை எடுத்தும் வெற்றி அடைய முடியவில்லை. அதுக்குரிய காரணம் என்ன? அந்த ரகசியம் என்னன்னு தெரியணும். பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம். சில பொம்பளை பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு சொன்னால், நான் மாற மாட்டேன், அவனைத்தான் கட்டுவேன், அவனைத்தான் கட்டுவேன், அவனைத்தான் கட்டுவேன்பா. ஆனால் எனக்கு தெரியும் இவ்வளோ பிடிவாதமாக உள்ளவா அவன் ஏமாந்து போகிறாங்கிற உண்மை எனக்கு தெரியும். ஆனால் பெற்றவங்க பாதத்தில் கிடந்து குமுறுவான். ஆனால் அவன் ஏமாற்றி விட்டு போகிறாங்கிற சத்தியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். காலில் விட்டுவாங்க. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் வாங்கப்பா பிடிச்சிக்கிட்டேன்.
நம்ம பிடிக்கல வந்தாச்சு. காப்பாற்றி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போம். ஜெயிச்சிருவோம். நல்ல வயிறார சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. மனநிலைமை மாற்றுங்க சாமி. கதையாக சொன்னேன், உண்மையை தானே சொல்லியிருக்கேன். பொறுமையார் அடிச்சு விட்ருவோம். ஓ கர்மசாமிக்கு